ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். இது ஒரு டிஃபன் வகை. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் இட்லி அரிசியை 1 மணி நேரம் நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். ஒரு பிளேட்டில் நல்லா உலர வச்சிடலாம். ஓரளவுக்கு உலர்ந்தவுடனே தண்ணியெல்லாம் இருத்திட்டு நம்ம மிக்சியில் பல்ஸ் மோடில் இந்த மாதிரி ரவை மாதிரி பொடிச்சு வச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக பொடிய வேண்டாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் நான் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த கொழுக்கட்டைக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் செலவாகும். ஹெல்த்தியான ஒரு டிஃபன் வகை. இதில் நான் கடுகு மணிப்பருப்பு தாளிச்சிடுறேன். ஈஸியாக செய்யக்கூடிய டிஃபன் வகை. காலையில் இல்லைனா ஈவினிங் டைமில் நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் பச்சை மிளகாய் சிவப்பு மிளகாய் ரெண்டுத்தையும் தாளிச்சிருக்கேன். காரம் வேணும்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் மீடியம் காரம் இருந்தால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட துருவிய இஞ்சி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை தாளிச்சிடலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி இது கரெக்டாக பார்த்து விட்டுக்கலாம். நான் இங்கே கொடுக்கப்பட்ட அளவே நீங்கள் பார்த்து விட்டுக்குங்க. ரொம்ப தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா இந்த கொழுக்கட்டை நல்லா வராது. இதுக்கு நான் கட் பண்ணி வச்ச தேங்காய் சேர்த்துக்கிறேன். துருவிய தேங்காயும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் டேஸ்ட்டுக்காக கட் பண்ணி வச்ச தேங்காய் சேர்த்துருக்கேன். அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1லேருந்து 2 நிமிஷத்தில் தண்ணி தலைக்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த அந்த அரிசி ரவையை இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா இலக்கி விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் வற்ற ஆரம்பிக்கும். நமக்கு ஒரு பால் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா சூடு ஆறணும். அதனால் ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி கையாலேயே கொழுக்கட்டை மாதிரி நம்ம பிடிக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப டேஸ்டான கொழுக்கட்டை ஆவியில் வேக வைக்க போகிறோம். அதனால் இட்லி தட்டில் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இட்லி குக்கரில் 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். 5 நிமிஷம் ஹை ஹீட்லேயும் 5 நிமிஷம் சிம்லேயும் வச்சு வேக வச்சு எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான இந்த சாஃப்டான கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. ரொம்ப டேஸ்டான டிஃபன் இது. ஈஸியாக பண்ணக்கூடியது. குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருக்கும் நம்ம கொடுக்கலாம். ஆயிலும் ரொம்ப கம்மியாக செலவாகும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த கொழுக்கட்டை சட்னி சாம்பாரோடு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.